நாங்க போறோம் எல்லாம் சொல்லுவான் அடிக்க மாட்டாரு நினைக்கிறியா சொல்லுவான் எல்லாம் சொல்லுவான் ஒண்ணும் பண்ண முடியாதா சொல்லுவான் இல்ல இருக்கிறது சேர்த்து கூட சொல்லுவான் ஆமா இன்னைக்கு சொல்லுவான் இன்னும் சொல்லுவான் ஆனா இதெல்லாம் சேர்த்து இங்க வச்சுக்கோ நாளைக்கு அங்க நாளைக்கு அந்த சாத்து கூட வச்சுக்கோ பவானி என்னோட பாதார விந்தத்தை ஆதாரமாக தடை செலுத்தபடி சுகசேக மகத்தான நீனோடிக அலசியாம சேமத்தோடு வச்சிருப்பா என்று வர பழித்திருக்கிறேன் 10 பேர் வேஷம் கட்டுறீங்க 10 பேர் நல்ல வார்த்தை தான் கொடுக்குறீங்க சாப மாட்டேன்
மகட்டா அதனா ஓ எப்பேற்பட்ட மாபெரும் தமிழ்நாடு நான் வந்த போது பெரிதா பெரிது உலகத்துல எது பெரிது கொடகல்லு பெருசு கொடப்பட்டு சாவாத அதாவது ஒரு ஆள் தூக்க முடியாது அது தூக்க முடியாதா எல்லாம் பேசுறீங்க பெரிதா பெரிது உலகத்துல பூனம் பெரிது பூனமோ பெரிதல்ல பூனமோ நான் முகம் ரெண்டு பேரா போங்க ஆமா பூனமோ பெரிதல்ல பூனமோ நான் முகம் படைப்பு அப்ப நான்முகமோ பெரிதல்ல அந்த நான்முகமோ அலைக்கடல் தோன்றியது அலைக்கடல் தான் பெரியது அலைக்கடலும் பெரிதல்ல அலைக்கடலா குறுமுடி கீழடக்கம் குறுமுடிதான் பெரியவர் குறுமுடியே பெரியவர் அல்ல குறுமுடியா கும்பகலசத்தில் பிறந்தார் கும்பகலசம் தான் பெரியது கும்பகலசமும் பெரிதல்ல கும்பகலசமா பூமியை பெருமான் அப்ப பூமிதான் பெரியது அந்த பூமியே பெரிதல்ல அந்த பூமியா அரவணைக்கு ஒரு தலை போறோம் அப்ப அரவான் தான் பெரியது அரவான் அந்த அரவானும் பெரிதல்ல ஆமா அந்த அரவானும் உண்மைகளுக்கு சொன்னவர்கள் போதிடும் உமையவள் தான் பெரியவள் உண்மைகளா பெரிதல்ல அந்த உண்மைகளா ஈசனுக்குள் அடக்கம் ஈசன் தான் பெரியவர் அந்த ஈசனா பெரியவர் அல்ல ஈசனா தொண்டருக்குள் அடக்கம் தொண்டர் தான் பெரியவர்கள் தொண்டர் பற்றி சொல்லவும் தகாத முறைப்படிக்கு ஆமா இப்ப மாபெரும் தமிழ்நாடு வந்த போது பாரு சாத்திரம் 28 ஏகம் 32 தர்மம் 64 கண்ணிக்கான 96 தத்துவம் 108 பதினாய் காசை கண்டம் கல்யாண காட்டம் நன்று நகண்டவளி ஜலசை நாடகம் என்று சொல்ல இப்ப மாபெரும் தமிழ்நாடு வந்த போது நாங்க 7 பேர் நீங்க எதுக்கு வந்து இதற்கு மேற்பட்டு என்ன சொல்ல போகிறேன் சொல்லி காட்டுங்கய்யா ஐயா என்ன இந்த பரிசு காலையில் என்ன சொல்லிட்டு போவாங்க தெரியுமா என்ன சாண்டு நடக்க வச்சாங்க நீங்க பாருங்க தெரியாது நம்ம கலைக்கிறது தெரியாது என்ன சாண்டு நடக்க வச்சாங்க வந்து நேரமா வந்து இருப்பவர்கள் அனைவருமே தூங்கி போய்விட்டால் கூட நம்மளை பார்ப்பதற்கு அந்த மகமாரி அம்மா தாய் ஒருத்தி இருந்தால் போதும் இல்லையா அது அந்த இதுலதான் இருக்குது அதனால நீங்க நடத்தக்கூடிய நாடகமே இவர்கள் பார்க்க வேண்டும் என்பதற்கல்ல தர்மகத்தை பாக்குறாங்களப்போ அவங்களும் பார்க்க வேண்டும் அவசியமே இல்லை அந்த அம்மன் பார்த்தால் போதும் அந்த அம்மனுக்குத்தான் இந்த நாடகமே இதை சொல்லாதீங்க ஏனென்றால் இதை சொல்லாதீங்க அம்மனை காட்சி கொடுக்க போது அப்பெல்லாம் பார்த்தா அம்மனுக்கு திருவிழாவே நடக்காது அந்த முத்த மகமாரி அம்மன் இருக்கின்றாலே அவள் எதுக்குமே ஆசைப்பட்டவள் கிடையாது இல்லையா கம்ம குழி கேவர் குழு இங்க அடிக்கின்றது மிருதங்க வாசம் இந்த இரண்டுக்கும் தான் ஆசைப்பட்டவள் நீ எவ்வளவோ டிராமா வைக்கலாம் ஆர்கெஸ்ட்ரா வைக்கலாம் பாட்டு கச்சேரி வைக்கலாம் ஏன் இந்த திருநங்க வேதம் கட்டிட்டாருக்குல்ல அதை கூட வைக்கலாம் அதை கூட ஏற்றுக்க மாட்டாள் அந்த அம்மன் இல்லையா அவள் ஏற்றுக்கொள்வதெல்லாம் கம்மங்குழி கேபர் குழு இந்த மத்தால சத்தமும் தான் இல்லையா வேட நாட கூட அவளுக்கு இருக்காது 2 நாளா அங்க உட்கார முடியாது இல்லையா அதனால நமது விருந்தங்க வாசிக்கின்ற சத்தமானது அவனுடைய காதலை கேட்ட விழுந்தால் போதும் இவர்கள் பார்க்க வேண்டிய அவசியம் இல்ல அதனால இந்த நாடகத்தில் நீ ஏசிக்கல விட்டுறாத வேற வந்து தெரிவிக்கிற வரைக்கும் நீ உதாரணமா இருக்கணும் அப்படி இல்ல எப்ப நம்மள விடுவானுவா கருக்கலான போய் கார்க்க முழுக்கலாம் கடகடாட்டு குடிக்கலாம்
ஆமா இதை பார்த்து கடந்த வெளியெல்லாம் காலையில போய் தீர்க்கலாம். ஆமா அப்படின்னு எதிர்பார்த்துக்கிட்டு எப்ப விடிய 2 நாளா தரும ஒரு கட்டியும் கூட அயோச்சில்ல இல்ல. அதனால பல்ல கட்டிட்டு இருக்கான். அவனால தப்பு இல்ல. மத்தல எங்கெங்க அலைஞ்சலாம் பார்த்தான் கிடைக்கல. சார் வாங்க. வைகுண்டமே பகலானாலும் பொறுப்பு தரலையா? ஆமா ரத்திகோ பத்து மகத்தான நான் விலைக்கு வரக்கூடிய மந்திரியும் ஒரு தெரிந்து கொண்டாயா அனுபவம் ஒரு ஜீவனின் பெயராம் ஒரு ஜீவன் பெயராம் நான் சொல்லக்கூடிய வார்த்தை யுகமா கேட்கணும். ஆசைப்படும் பூமி தண்ணில் ஒரு மனத்தின் பெயரா, அதை கடலில் வாழ்கின்ற ஒரு ஜீவன் பெயரா, பிந்தையுள்ள பட்டணத்தில் ஒரு காலன் பெயரா, இப்படி சொல்லக்கூடியது 6 வினாக்கள். இந்த 6 வினாக்களிலே ஒவ்வொன்றாக நாம் தெரிவிக்கிற வரைக்கும் அதற்கு தகுந்த பதில். அப்படி இல்லையா? ஆசைப்படும் பூமி தண்ணில் ஒரு மரத்தின் பெயரம் என்றால் ஒரு பூமியிலே முளைந்து வருகின்ற மரத்தை 3 எழுத்துடன் அழைக்க வேண்டும். எத்தனை எழுத்து? 3 எழுத்து. அந்த 3 எழுத்துடன் அழைக்க வேண்டும் என்றால் அதில் நடு எழுத்து ரா வரும்னா என்ன மரத்தை விட்டு அழைத்தால் ரா வரும்? அரசு அரசு கரெக்டா சொல்லிட்டா. அப்புறம் அந்த எழுத்தை அப்படியே மனதில் வைத்துக் கொள்வார். அதை கடலில் வாழ்கின்ற ஒரு ஜீவன் பெயரா? அப்படி என்றால் ஒரு கடலில் வாழ்கின்ற ஜீவனை 3 எழுத்து அழைத்தால் நடு எழுத்து இங்க என்ன வரணும்? ஆமை. ஆமைக்கு நடு எழுத்து என்ன? நான் இங்க சொன்னேன் சங்கு. சங்கு. அதையே அந்த எழுத்து எடுத்து மனதில் வைத்துக் கொள்வார். அப்ப 2 எழுத்து. ஆமா ரா. இல்ல உட்கார இல்ல நான் ஒரு அழகான பட்டணத்தை 3 எழுத்துடன் அழைக்க விட்டா நடு எழுத்து கா வரணும். என்ன பட்டணம்? நகர். நகர். அதுல காவா எடுத்துக் கொள்வார். சரி. ஒரு மலையாள கேள்வி 3 எழுத்துடன் அழைக்க வேண்டும். நடு எழுத்து நான் வரணும். கேவா கேவாக்கு நடு எழுத்து இப்ப இது வரைக்கும் கரெக்டா சொல்லிட்டேன். நடு எழுத்து என்ன சொல்ல? என்னங்க நடு எழுத்து என்ன? ஒரு மலையாள கேள்வியில 3 எழுத்துடன் எடுத்தால் அதுல நடு எழுத்து நான் வரணும். ஆமா. டாடா நோ ப்ளீஸ். தாத்தாவுக்கு என்ன நடு இத்தனை வருது. நான் தெரிவித்த நான் அனாதை நடுத்துனா ஒரு சின்னத்தில குழந்தை 3 எழுத்து நடத்தா நடுத்து தா வரணும். மதலை. மதலை. அந்த தாவை எடுத்து சொல்வாங்க. ஒரு அழகான பெண்ணை பார்த்து 3 எழுத்துடன் அழைக்க வேண்டும். நடுத்து இன் வரணும். என்ன குட்டி என்ன வந்து நான் தெரிவித்த இன்னன்னா ஆக்கட்டா தெரியுமா? கண்ணி. கண்டி. அப்படியானால் அந்த இன்கிற எழுத்து எடுத்து வைத்து மொத்தம் 6 எழுத்துக்கு வருகிறது. இந்த 6 எழுத்துக்கு வந்து ஒன்றா கூட்டி சேர்த்து படித்து பார்த்தால்
ஆமா பகவா அந்த நங்களாக நம்பாவாரும் நாராயணன் நான் தான் திருமாலும் நான் தான் பெருமாளும் நான் தான் அடிச்சவன் அதான்டா நாராயணன் நான் தான் கோவலனும் நான் தான் கண்ணனும் நான் தான் அதே தேவர்கள் எல்லாம் கூடி தேவர்கள் ஒரு புறமாக சுக்கிராம பாலி என்று சொல்லக்கூடிய அண்ணன் தம்பி இருவரும் ஒரு புறமாகத்தான சேர்த்து சிற்பாகத்திலே தாலிபடையாகவும் பருவகிரி மலை மத்தாகவும் சந்திரனை சாம்பாகவும் 1000 பணமுடி தெரிவித்த ஆதி தசனை ஒரு தைரகத்தனை குட்டி அமிர்தம் கலைந்து கொண்டிருந்தார்கள். அப்போது முந்தைய விநாயகர் பெருமான் பார்த்தார், இவர்கள் அமிர்தம் கிடைக்கிற நேரத்தில் நம்மளை மதிக்கவில்லையே, நம்மளை மதியாமலும் துதியாமலும் அமிர்தம் கிடைக்கிறார்களே, அப்படி என்று அந்த விநாயகர் பெருமானுக்கு கோபம் பிரவேசித்து அவர் ஒரு மாதிரி அங்கு சென்று அந்த அமிர்தத்தை கீழே சாய்க்க செய்தார். அப்போது இந்த விஷயம் எனக்கு தெரிந்தவுடனே நான் குருமை என்று சொல்லக்கூடிய ஆமையாவதாரம் எடுத்து அங்கே நகர்ந்து சென்று அந்த அமிர்தமானது கீழே விழாமல் பிடிக்கி என்ற முதியினாலும் தாங்கி கொண்டேன். அந்த தாலி பண்ணி உங்க முதுவலை தாங்கிட்டீங்க. ஆமா சரி. அப்படி தாய் கொண்ட பிறகு தேவர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து எப்ப விநாயகர் பெருமான உன்னை மதியாமல் நாங்கள் அமிர்தம் எடுத்து குற்றம்தா இது எந்த காரியத்தை செய்த போது சரிதான் கற்பூர தீபம் ஆராதனை கொடுத்து விட்டு நாங்கள் மீண்டும் எந்த காரியத்தை செய்தாலும் துவங்குகிறோம். அப்படி நிறுத்தி விட்டு விநாயகர் பெருமானுக்கு கற்பூர தீபம் ஆராதனை அபிஷேகத்தை கொடுத்து விட்டு அதன் பிறகு மீண்டும் அமிர்தம் நடந்தார் இல்லையா? அப்போது மீண்டும் அமிர்தம் கடந்து கொண்டு இருக்கின்ற நேரத்துல அப்போது 1000 பணம் ஒரு ஆதி நேரத்தினா கோபம் வச்சுட்டு அமிர்தத்துல விஷத்தை கேட்க ஆரம்பித்தார். வலிப்பாரம் தாங்க முடியாம வலிப்பாரம் தாங்க முடியாமல் படுத்தி அமிர்தத்துல விஷத்தை கேட்க வந்தார். அப்போது இதை கண்டார் எனது மைத்துனர் என்று சொல்லக்கூடிய பரம கடவுள் அவர் என்ன செய்தார் தெரியுமா? அமிர்தத்துல உள்ள விஷம் இருந்தால் உலகத்துல நஷ்டம் ஏற்பட்டு விடும். உண்மை இல்லையா? அப்படி மனதில் நினைத்து நாங்க ஓடி சென்று என் மைத்துனர் பரமசிவம் அவருடைய வளமை கலங்களால் அந்த விஷத்தை வாங்கி சாப்பிட்டார். அப்படி சாப்பிட்ட பிறகு இதை பார்த்தது யார் தெரியுமா? என் தந்தை சொல்லக்கூடிய உமா வருவதை பார்த்தால் விஷத்தை மன்னவர் சாப்பிடுகிறார். அந்த விஷத்தை சாப்பிட்டால் மன்னவர் மடித்து விடுவார். அப்படி இந்த மனைவியில் நினைத்தால் பார்வதி அதன் பிறகு அங்கே ஓடோடி சென்றார். ஓடோடி சென்று அந்த மரபன் உண்ட விஷத்தை உள்ளுக்கும் போகாமலும் அவருடைய கண்டத்தை பிடித்துக் கொண்டார். அப்படி அவருடைய கண்டத்தை பிடித்தது
அதனால அந்த விஷமானது முன்னும் போகலாம் பின்னும் போகலாம் நடு கண்டத்திலே நின்று விட்டது விஷமானது. அந்த விஷமானது நடு கண்டத்தில் நின்றதுனால் ஆண்களுக்கு கண்டம் என்றும் பெண்களுக்கு கண்டம் இல்லை என்று சொல்ல. அதனால அது மட்டுமல்ல இப்படி எல்லாம் சொல்லப்படுகிறது. சரி, அதனால இப்படி எல்லாம் இருக்கின்றது. நான் சொல்ல எவ்வளவு சொல்லிட்டு இருக்கலாம், சொல்வதற்கு வரவில்லை. இருந்த போதுதான் இந்த சிறுத்தை நான் எங்கு செல்ல வேண்டும் தெரியுமா? நான் மேகலாக செல்ல வேண்டாம். அங்கு மேகலாக சென்று என் தங்கை என்று சொல்லக்கூடிய பட்டவள் அவளுக்கு என்ன ஆபத்து இருந்தது தெரியவில்லை. என்னை நோக்கி சோதனை செய்திருக்கின்றார். அங்கே சென்று அவளுடைய ஆபத்தை காக்க வேண்டாம். இப்போ நம்ம எங்க செல்லலாம்? அப்படியே காலையில ஆச்சு போடலாம். நாங்களா படிச்சுக்கோம். இதை மேகலாக வந்து விட்டா என் தங்கை என்று சொல்லக்கூடிய மின்னல் இருக்கிறதா இல்லையா? இருக்குங்க, இருக்கு. கண்டிப்பா மேகலோகத்தை நகத்தோடு பரிபாலம் செய்து வரக்கூடிய மேகராஜன் புதல்விமான என்ற பெயர் எனக்கு. நான் பூலோகத்தை தெரிவிராது. உன்னுடைய அத்தை மகனாகிய அர்ஜுன மகாராஜன் என்னை காத்திருந்தான் கல்யாணம் செய்து 21 நாள் ஆகிறது. வருகிறேன் 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 என்று சொல்லி என்னை வழிபாட்டுக் கொண்டிருக்க சொன்னவர் உன்னுடைய அர்ஜுனன். பாரதம் முடிந்து உன்னை அழைத்து செல்கிறேன் என்று சென்றவர் 3 வருஷம் 21 நாளாக கண்ணால பார்க்க முடியும். அதனால இருந்து பார்த்தேன். இதற்கு மேற்பட்ட புருஷன் என்ன எனக்கு இல்லை. அதனால அதை வைத்திருந்து நாம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு எண்ணத்தை கருதி உங்களுடைய போட்டாவை வைத்து நான் கன்னிகாமணம் உற்பத்தி செய்து அதை அதாவது ஈர மண்ணை போட்டடைந்து இல்லையா உள்ளே யாரும் பிரவேசிக்க கூடாது. 5 வயது ஒரு புரியவர் 60 வயதுக்கு மேற்பட்டவர்கள் உள்ளே பிரவேசிக்க வேண்டும். அது என்று பொருள் எழுதி முன்னதாக வைத்து பூட்டை பூட்டி தாதிமார்களை காவல் ஏவல் செய்ய விட்டு நான் உள்ளே பூசப்பு செய்து கொண்டிருந்தேன்.
இந்த பாவிகை சண்டாளன் உன்னுடைய அத்தை மகராய் அர்ஜுனன் சற்று நேரம் ஒரு 5 அதாவது ஒரு நொடிதான் 15 நாழிகை சற்று பொறுக்க சொன்ன இந்த நாடு எடுத்ததை தெரிவித்து அதை ஒரு பக்கமாக குப்பையில் தள்ளிவிட்டு அதாவது கதவை உடைத்து போட்டை உடைத்து கதவை உடைத்து உள்ளே பிரவேசித்தார். பிரவேசித்தார் என்ற போது மனைவி ஆசை ஒரு மனைவிக்கு இருக்க வேண்டும். அப்படி இருந்த போதிலும் அது எப்பொழுது பயன்படுத்த வேண்டும் என்று தெரியவில்லை. உங்களுடைய போட்டாவை வலது காலால் எட்டி உதைத்து போட்டாவானது உடைந்து விட்டது. பார்த்த என்ன கோபம் பிறந்தது. பிறந்து பிடித்து இடுத்து தள்ளியே அதுக்கால் வாசற்படையில் விழுந்து முன்ன மண்டை உடைந்து விட்டதா. ஆமா தங்கா மின்னலோலி அவசரப்பட்டு விட்டாயே. ஏன்னா இதுவரைக்கும் அவருடைய மேடையில எந்த வடுவுமே பட்டது கிடையாது, எந்த தாய்வுமே பட்டது கிடையாது. அவனை வடுபட மேடையில நீ வடுபட வைத்து விட்டாய். அது மட்டும் இல்லாமல் அண்ணவனை வைத்துதான் இந்த பாரத்தை முடிக்கலாம்னு நான் என்னுடைய மனதில் எடுத்திருந்து அப்படியே நீ சதி செய்து விட்டாயே. ஏமா சரி அப்படியே போட்டாம உதவுறதுனால உனக்கு கணவன் எனக்கு மைத்துனன் போட்டா தானே உதவிட்டா அப்படி நம்மளே வந்துட்டோம். என்ன வந்துட்டான் போட்டா தானே வந்துட்டான். இதை பொறுத்து கொள்ள கூடாது நீ வெட்டி உதைத்தபடினா இனிமேல் என் சுதர்வத்தோட உன்னுடைய வீடு வரவதில்லை இல்லையா? உன் அண்ணன் கண்ணன் மேல ஆணையாக எனக்கு இன்னும் 7 மனைவிகள் இருக்கிறார்கள். ஆனவந்தி பட்டணம் சரி சுமத்ரால் இருக்கிறார். நான் அங்கு சென்று அதாவது இப்படியே சென்று இல்லையா பயணப்படியோட அப்படியே பயன்படுத்த போறாரு அடையோட. சரிமா ஏதோ கோபத்தினால இடிச்சு தள்ளிட்டேன். அவன் காலத்தோடு இனிமேல் வர முடியாது சொல்லிட்டு போறான். அது இப்ப நான் என்ன செய்யணும்? என் புருஷன் வரணும். அப்படி என் புருஷன் வரலன்னா நீ என் வீட்டுக்கு நீ வரணும். தங்கணும் என் வீட்டுல என் புருஷனாக தான் இருக்கணும். ஏமா அவரு முன்ன போகணும், அம்மா பின்னால போகணும். நீ கோபப்பட்டு ஏதாவது சொல்லுவ, அவன் கோபித்து கொண்டு அவன் போவான். அதுக்காக என்ன கூப்பிடணும்? ஏன்னா இந்த நடுவில் நாங்க இருந்து தெரிவிக்கணும். ஆமா உன் மாதிரிதான் பழி எல்லாம் தவறு இவர்கள் செய்து விடுவார்கள். ஆனா பாரத்தை சுமக்கிற பூரா நான் உண்மை. கடைசியில யார் மேல வச்சிருது? அந்த பிள்ளை ஒண்ணுகிட்ட வந்து படுத்துக்கிறது. சரிமா என் புருஷன் வரணும். உங்களால முடியாது, ஒருவராலும் முடியாது. பாண்டவரை காத்தவர் நீங்க. அதாவது முதலாக அதாவது ராமனாக பிறந்து இறங்கி ஆண்டு வரக்கூடிய அதாவது 10 சிரம் 20 கரங்கள் அப்படி படைத்தவரையே சிரமானது கொய்து ஆகாயம் அர்த்தமாக தூக்கி எறிஞ்சு உங்களால முடியாது ஒருத்தராக என் புருஷன் வரணும். வரலன்னா நீ எனக்கு ஒரு அண்ணனை பத்தி கேட்கிற கேள்வி வந்து நாங்க தங்கச்சி தான் செத்தாலும் இருந்தாலும் என்னங்க காலை சுத்த பாம்பு கடிக்காம இல்லையா? எப்படிதான் விடாது என்றால் கூட தங்கை விட போகிறதா இன்னும் விடாதான் தெரியல. எப்படியாவது நம்மளை போட்டுதான் இருக்கலாம். எப்படியாவது அவங்க 2 பேரும் சேர்த்து வச்சிருங்க. சரி நான் சேர்த்து வைக்கிறதா பொறுப்பு. சரி சக்கா சரி அர்ஜுனன் எந்த விளையாட்டை சென்று கடைசி எங்க செய்கிறது என்று தெரிவித்து சொன்னா ஆனகுந்தி பட்டணம் சின்ன சேலம் ஓரமா இருக்கு. சின்ன சேலம் ஓரமா அவர் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த சோகத்தோட மொத்தம் படிக்க மாட்டேன். அவன் அப்படிதான். ஏய் நன்றியா எங்க அண்ணன் ஒரு பக்கம் அந்த காலத்துல சொல்லியிருக்கிறாங்க, எந்த திசை போனாலும் தென் திசை வந்து முட்டி தண்டா ஆகணும் அப்படின்னு நான் இல்லையா? எங்க இருந்தாலும் வந்துதான் அவனை எவனா இருந்தாலும் இந்த பொட்டச்சுக்கிட்டேன். சரி தங்கா இதற்கு ஒரு வழி தெரிவிக்கிட்டேன். அர்ஜுனன் இன்னும் ஆனகுந்தி பட்டணம் சென்றிருக்க மாட்டான் இல்லையா? அவன் நேராக நடந்து சென்று கொண்டு இருப்பான். நீ என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? நீ குறுக்க வழியாக அவனுக்கு முன்பாகத்தான செல்ல வேண்டும். சரியா? அங்கே சென்று அந்த ஆனகுந்தி பட்டணம் சென்று அந்த சுமத்திர மனைவிடத்துல சென்று நீ செல்ல வேண்டும். ஆனா இப்படி செல்லக்கூடாது. எங்க அண்ணா என்ன சொல்றாரு, இங்க அதாவது விநாயக நம்பர்ல இருந்து கச்சமேலூர் நேரம் மங்களூர் திருக்கோயில்ரா அலையனூர் மங்களூர். ஆமா அங்க சென்று அந்த சுமத்திர இடத்துல உன்னோட முகத்தை காட்டக்கூடாது. அங்க போக சுமத்திர இடத்துல போகும்போது நீ உன்னோட முகத்தில் அவள் தலையில முக்காடிட்டுக் கொள்ள வேண்டும். அப்படி முக்காடிட்டுக் கொண்டு முதலில் அவளிடத்துல நீ சத்தியத்தை வாங்கிக் கொள்ள வேண்டும். எப்படி தெரியுமா? எப்படி நான் எதை கேட்ட போதிலும் சரிதான், நான் தருகிறேன் என்று நீ சத்தியத்தை வாங்கி விடணும். சத்தியம் செய்து கொடுத்துட்டா யாராலையும் மீற முடியாது இல்லையா? அதன் பிறகு நீ உண்மையை சொல்லணும். உன்னுடைய கணவன் அர்ஜுனன் என்னையும் காண்ட்ரோ கல்யாணம் செய்திருக்கின்றான். காண்ட்ரோ கல்யாணம் செய்து 3 வருஷம் 21 நாள் ஆகி
வருகின்றது. இந்த 3 வருஷம் 21 நாளாக தன்னுடைய அரண்மனைக்கு உன்னுடைய கணவன் வரவில்லை இல்லையா? அதனால என்னிடத்தில் வந்தார். அண்ணனுடைய கோபமகத்தால இவ்வளவு நாளாக வராத கணவன் இதற்கு இப்போது வந்திருக்கிறேன், எனக்கு கணவன் வேணாம் அப்படின்னு எடுத்து தள்ளிவிட்டேன். காயத்தோடு உன்னுடைய மனைவி வந்து கொண்டிருக்கின்றார். மண்டை புரிஞ்சுக்கிட்டு அப்படி வந்து கொண்டிருக்கின்ற போது அவர் உன்னை தேடி உன்னுடைய மனைவி தேடி வந்தார். நீ அவரிடத்தில் என்ன தெரிவிக்க வேண்டும் என்றால், முதலில் மின்னலக்கூடிய அரண்மனைக்கு சென்று பிறகு அதன் பிறகு 7 அரண்மனைக்கு வருவாய் அப்படின்னு உண்மை சொல்ல வேண்டும். அப்புறம் அப்படி தெரிவித்தால் அவள் எப்படியாவது சுபத்திர அவளிடத்திலே மின்னல் உள்ள அரண்மனைக்கு சென்ற பிறகு என் அரண்மனைக்கு வா என்று தெரிவிப்பார். அதன் பிறகு எப்படியாவது அர்ஜுனன் உன்னை தேடி கண்டிப்பாக வருவார். அதற்கு மேல்பட்டு என்ன நடப்பதை நான் பார்த்துக் கொள்கிறேன். சரி அண்ணா, அப்படியே சொல்லுங்க. அப்படி ஆகட்டும். பகவானை ஜோதிடம் செய்தால் மின்னல் ஒளியார். பகவான் அதாவது ஆபத்தை காக்க வேண்டும். அன்றோளுக்கு ஆபத்து வந்து விட்டது அப்படி என்று எனக்கு கருதி மின்னல் ஒளியை சந்திக்க மின்னல் ஒளியை பார்த்தால் வடிவடர மேனியை வடிவிடுவதை சற்று நேரம் பொறாமல் உங்களுடைய போட்டாவை வைத்து விட்டார். அதனால் அன்னை பிடித்து எடுத்து தெரிந்தேன். மண்டை உடைந்து விட்டது என்று தெரிவித்தாள். அப்பொழுது சுயர்வத்தோடு வருவ மாட்டேன் என்று தெரிவித்து சென்ற அர்ஜுனன் சுபத்ரா தேவி இடத்தில் செல்லுகிறார். அப்படி சுபத்ரா தேவி இடத்தில் செல்லுகின்ற போது ரோடு வழியாக போகுவான் அர்ஜுனன். நீ ஷார்ட்கட்டாக சென்று முகம் தெரியாமல் முக்காடி இட்டு உன்னுடைய புருஷனாகப்பட்டவன் அர்ஜுன மகாராஜன் என்னுடைய வீட்டை திரும்பினார். விழித்து எடுத்து தள்ளிட்டேன். அதுக்கால் வாசப்படி விழுந்து மண்டை உடைந்து விட்டது. ஆகவே ஜோர்வத்தோடு வரமாட்டேன் என்று கோபத்தோடு வந்து விட்டார். அவர் என் வீடு வர வேண்டும் என்று உண்மை சொல்லி என்று தெரிவிக்க அவார்த்தை பொன்வார்த்தையாக ஏற்றுக்கொண்ட ஆனவந்தி பட்டணம் சென்று கொண்டிருக்கின்ற போது ஆனவந்தி பட்டணத்தை ஆண்டு வரக்கூடிய சுபத்ரா தேவி ஏதுவென்று தர்பார்